தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல, மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம், அவர்களின் உறுதியான பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம், அவர்களின் அசையாத தோற்றம் தமிழ்நாடு காவல்துறையின் பெருமையின் அடையாளம். அணிவகுப்பின் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற பயிற்சிகளின் பலனாகும். ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் கம்பீரமே இந்த அணிவகுப்பு. இன்று ஆய்வில் நிற்கும் இந்த வீரர்கள் இயற்கை பேரிடர்களிலும், சட்ட ஒழுங்கு சவால்களிலும், திருவிழாக்களிலும், தேர்தல் பணிகளிலும், மக்கள் கூடும் பொது நிகழ்வுகளிலும் பகலிரவு பாராது தங்கள் கடமையை நிறைவேற்ற காவல்துறையின் அர்ப்பணிப்பின் உயிர் ஓவியங்கள். அவர்கள் சீருடை அணிந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைதியின் காவலர்கள். ஆடாமல் அசையாமல் நிற்பதென்ன சிலையா, இல்லை ஆய்விற்காய் கற்று வந்த அரியதொரு கலையா என்று காண்போரை கவர்ந்தெழுக்கும் விதமாக கம்பீர செருக்கோடு நிற்கிறது அலங்கார கவாத்து அணிவகுப்பு. இடதும் வலதுமாய் அரண் போல தமிழ்நாடு குதிரைப்படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி, அணிவகுப்பின் நிறைவாக தமிழ்நாடு கமாண்டோ அணி, அலங்கார கவாத்து அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு திரும்பும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கின்றார் அலங்கார கவாத்து அணிவகுப்பு குழு தலைவர். அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு அணிவணக்க மேடை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமைப்போதும் சோராதிருத்தல் என்ற பாட்டுக்குறு புலவன் பாரதியின் வரிகளுக்கொப்ப வீட்டுக்குள் இருக்கிற உறவுகள் உணர்வுகள் மறந்து நாட்டுக்கு உழைப்பதையே நாள்தோறும் கடமையாக கொண்டு வீசுகின்ற காற்றைப் போல், விழி மூடாமல் சுற்றுகின்ற பூமியைப் போல் உழைக்கின்ற காவல்துறையினரின் உண்மையான உணர்வுகளுக்கு ஊக்கமளித்து அவர்களை பெருமைப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அரியதொரு விழாதான் இதோ இந்த பதக்கங்கள் வழங்கும் விழா என்பதை இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் மகிழ்வோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு எனும் வான் போற்றும் வள்ளுவ பெருந்தகையின் குரலுக்கும், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எனும் முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளுக்கும் முத்தாய்ப்பா திகழ்ந்து வருகிற தமிழக மண்ணில் மரமானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கியனும் வான் போற்றும் வள்ளுவ பெருந்தகையின் படைமாட்சி குரலுக்கு விடை சாட்சியாக திகழ்ந்து வருவதுதான் நமது தமிழ்நாடு காவல்துறை என்றால் அதில் மிக இல்லை.